ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களின் 7 அற்புதமான குணங்கள். கும்பம் ஒரு காற்று ராசி. நீங்கள் சந்தித்த மனிதர்களில் கும்பராசிக்காரர்கள் விசித்திரமானவர்கள். வெட்கப்படக்கூடியவராகவும் கனிவாகவும் இருப்பர். பிறகு காலம் செல்ல செல்ல பாசம், அதீத கட்டுப்பாடுகள் போன்றவை தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவர். இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். ஆர்வமிக்க புச்சல்தனத்துடன் ஆட்கொள்வார்கள். உண்மை பேசுவார்கள். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவார்கள். ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள். தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதையே விரும்புவார்கள். உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்பராசிக்காரர்களை கண்டறிவீர். இந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பான வெட்கப்படும் தன்மை கொண்டவர்கள். அந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது. ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள். மற்ற எல்லாவற்றையும் விட உண்மையை விரும்புவார்கள். அந்த உண்மை உங்களிடம் இருந்தால் நாளாக உங்கள் மீது பாசம் அதிகரிக்கும். இதில் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிரமம். கும்பராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள். இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்விலிருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவார்கள். இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனை உள்ளவராகவும் இருப்பார்கள். தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவார்கள். பரஸ்பரம் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உணரும் வேளையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருதுகிறார்கள். அதற்கேற்ப அவர்கள் அந்த நேரம் பார்த்து காதலை வெளிப்படுத்துவர். கும்பராசிக்காரர்கள் அற்புதமானவர் என்பதற்கு 7 காரணங்கள் இதுதான். பரந்த இதயம் கொண்டவர்கள். ஆழ்நிலையில் புதிரான ஆளுமைகள் கும்பராசிக்காரர்கள். பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்டவர்கள். எப்பொழுது உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்போது அவர்களது சேவை மனப்பாங்கு அவர்களை தன்னார்வலராகவும் சேவைக்காக நன்கொடை அளிக்கவும் செய்யும். கும்பராசிக்காரர்கள் நட்பு விஷயங்களை சரியாய் தெரிந்து வைத்திருப்பார்கள். மேலும் பார்வையில் படும் எவரும் உதவி செய்வார்கள். வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலகை சிறப்பானதாக மாற்ற இயலும் என நம்புவார்கள். இதில் புத்திசாலிகள். இவர்கள் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுள்ளவர்கள். ஆர்வமுள்ள எதை பற்றியும் முடிவற்ற தொடராக கும்பராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவர். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை இவர்கள் நேசிப்பர். இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலகை வேறு விதமாக காணக்கூடியவர்கள். இவர்களது கூச்ச சுபாவத்திற்கு எதிர்மாறாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவர்கள் குழுவில் தலைமை பண்புகளை சிறப்பாக வெளிப்படுத்துவர். தொழில் உலகை தங்களது நிபுணத்துவம் கொண்டு சிறப்பாக செயல்படுத்துவார். இதில் கும்பராசிக்காரர்கள் இசையுடனான தொடர்பில் மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்புவர். ஆன்மாவை வருடும் சொந்தத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள். ஹிப்காப் மற்றும் பாப் இசை அவர்களது உணர்வை மீட்கும், ஆனால் உற்சாகமற்றவர்கள். இதில் கும்பராசிக்காரர்களுடன் நீங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இசையை உபயோகித்து உங்களது வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டுக்குள் இருந்து அவர்களை வெளிக்கொணருங்கள். முன்னிலைப்படுத்துவார்கள். கும்பராசிக்காரர்கள் எதைவிடமும் உங்களையே முன்னிலையில் வைப்பார்கள். தங்களது துணைக்கு முக்கியத்துவம் அளித்து மற்றவற்றை போகிற போக்கில் விட்டு செல்வார்கள். இவர்கள் அந்த நொடியில் மனதுக்கு தோன்றியதை செயல்படுத்துவார்கள். உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நள்ளிரவில் கூட கிளம்பி வந்து விடுவார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என நினைத்தால் நீங்கள் இருமுறை அழைக்க தேவையில்லை. நீங்கள் அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் இடத்துக்கு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஓடி வருவர். இதில் உண்மையை கேட்க விரும்புவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உண்மையை தேன் தடவி கூற வேண்டியதில்லை. அவர்கள் முழுமையான அருவருப்பான மறைக்கப்படாத உண்மையை விரும்புகிறார்கள். அவர்களிடம் உண்மையை சொன்னதற்காகவே உங்களை அதிகம் விரும்புவார்கள். பொய்யான வார்த்தைகளால் அவர்களை சமாதானப்படுத்த முயலாதீர்கள். ஒரு முறை உண்மையை கண்டுபிடித்து விட்டால் மிகுந்த கோபம் கொள்வார்கள். கும்பராசிக்காரர்கள் இயல்பானவர்கள். எனவே எதையும் அவர்களிடமிருந்து மறைக்காமல் இருந்தால் பாராட்டுவார்கள். இதில் வேடிக்கையானவர்கள். கும்பராசிக்காரர்கள் அன்பானவர்கள், வேடிக்கையானவர்கள், விளையாட்டுத்தனமானவர்கள். கும்பராசிக்காரருடன் நேரத்தை கழிப்பது மிகவும் அழகானதாகும். உங்களை வெதுவெதுப்பாய் அணைத்து உங்கள் மீதான காதலை வெளிப்படுத்துவார்கள். ஆழமான வெண்மையாகவும் உங்களை காதலிப்பார்கள். நீங்கள் அவரை காதலிக்கும் போது மகிழ்ச்சி நிறையும். அவர்கள் வெளிப்படுத்திய அதே காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். ஒரு முறை அவர்கள் உங்களிடம் சௌகரியமாக உணர்ந்தால் தயங்காமல் விளையாட்டுத்தனமான முட்டாள்தனமான பக்கங்களை வெளிப்படுத்துவார். அவர்கள் சில சமயம் சலிப்பூட்டும் காதலராக இருந்தாலும் இறுதியில் நேசிக்கத்தக்கவராகவும் சுற்றுப்புறத்தை வேடிக்கையாகவும் மாற்றுவார்கள். இதில் போலியானவர்கள் அல்ல. கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையானவராக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் உங்களை நேசிப்பதை நிறுத்திவிட்டார்களோ என நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் உங்களை ஆழமாக உண்மையாக நேசித்திருந்தால் மட்டுமே உங்கள் மீது ஆர்வம் காட்டியிருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை வெறுக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் தங்களது இணையுடைய எல்லா பண்புகளோடும் அவர்களை விரும்புவார்கள். ஒன்றாக இருக்கும்போது அவர்களை அவர்களாகவே இருக்கும்படி ஊக்குவிப்பார்கள். அடுத்ததாக, சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள். ஆம், ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளேயே செலவழிந்துவிடும். என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை.
சரி, பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை, கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது. இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி, அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, முதலில் அதில் ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருகும். உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது. உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு உபயோகப்பதிவு தான் இது. இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் துவரம்பருப்பு. ஆம், நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த துவரம்பருப்பு தான் நாம் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும். பெரும்பாலும் பலர் மளிகை பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார். வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால். ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை. மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் துவரம்பருப்பும் செலவாகும். இது மட்டுமில்லாமல் துவரம்பருப்பானது அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம். இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரவே வராது. ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், இந்த துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான். அதேபோல புதிதாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம். அதுவும் முக்கியமாக இந்த துவரம்பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும். இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம். எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்திருங்கள். வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா? வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும். ஆம், வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நோய் நொடியும் வராது. மன அழுத்தம் இருக்காது. வாழ்க்கை பாரமாகவே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள். வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும். இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும். ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் தொடங்குங்கள். வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம். அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும். ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள். கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள். எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மன நிம்மதி அதிகமாகும். அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது. உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும். அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கணவனும் சிரிப்பது கிடையாது, மனைவியும் சிரிப்பது கிடையாது. சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள், ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் 9 சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும். தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை 9 என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம். இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறலாம்.